படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துலாம். விஜயலட்சுமி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அது வேணும் இது வேணும்னு நச்சரிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வையோட அவங்களோட பசங்களுக்கு பணம் சேர்க்குற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நச்சரிக்கிற மாதிரி காட்டுறாங்கன்னு நம்மளுக்கு புரியல. முக்கியமான ஒரு பொருளை முனிஷ்காந்த் தொலைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கதை நகரவே இல்லை. ப்ரைவேட் டிடெக்டிவ் சைக்காட்ரிஸ்ட்னு கதை எங்கெங்கேயோ போகுது. அது எதுவுமே சுவாரஸ்யமாக இல்லை. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு போவார். ஆனால் அவர் இறந்து போயிடுவார். இந்த சீனை பார்க்கும்போது அம்பாசமுத்திரம் அம்பானி படத்தில் கருணாஸ் கோட்டா சீனிவாசன் சீன் தான் நமக்கு ஞாபகம் வருது. கிளைமேக்ஸ் முன்னாடி ஃபீல் குட் மூவி அப்படின்றதுனால ஃபிலாசபி பேசுகிறாங்க. காக்காவை வச்சு ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிறாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப பழசாக தான் இருக்குது. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் விஜயலட்சுமி பணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு வட்டிக்கு பணம் வாங்கி ஆடம்பரமாக செலவு பண்ணுறதுன்னு ஃபன் எலிமெண்ட்டாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுது. டைரக்டர் கிஷோர் எம் ராமலிங்கம் இந்த படத்தை காமெடி அண்ட் ஃபீல் குட் மூவியாக எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த வேகம், செகண்ட் ஹாஃபில் ஜவு மிட்டாய் மாதிரி கதையை எடுத்துகிட்டு போயிட்டு கிளைமேக்ஸில் ஃபீல் குட் மூவிக்கு உண்டான டெம்ப்ளேட்டில் படத்தை முடிச்சிருக்காரு. இந்த படம் 2 hours போகுது. நீட் அண்ட் கிறிஸ்பாக நல்லாவே எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் சாய் சுதர்ஷன், எடிட்டர் சாம் லோகேஷ், மியூசிக் டைரக்டர் பிரணவ் முனிராஜ் அவங்க பங்குக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க.